மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சயின்ஸில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு சயின்ஸில் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கெமிஸ்ட்ரியில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆட்டமும் வாட்டரும் இருக்கக்கூடிய இந்த லெசனுடைய கொஷின்ஸ், அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்றதான் ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. தவறான இணையை காண்க அப்படின்றது. இதில் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். டால்டன் அணுமாதிரி, தாம்சன் அணுமாதிரி, அடுத்து ரூதர்ஃபோர்ட் அணுமாதிரி, போர் அணுமாதிரி அப்படின்னு சொல்லி இது வந்து அணுமாதிரிகள் அப்படின்னு சொல்லும் போது 4 இந்த அட்டாமிக் மாடல் அப்படின்றது நம்ம 4 பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து யார் அப்படின்னாக்கா ஜான் டால்டன் அட்டாமிக் மாடல் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஒன். இந்த ஜான் டால்டன் தான் வந்து அணுவை பற்றிய முதல்ல ஒரு கூற்றை சொன்னது வந்து யார் அப்படின்னாக்கா அது வந்து ஜான் டால்டன் தான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அணுவால் தான் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அணுவை உடைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அணு வந்து ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அணுவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜான் டால்டன் அட்டாமிக் மாடல். இது வந்து 1803 தான் அதை வந்து சொல்லியிருப்பாரு. அதனால் அது கரெக்டு. ஓகே, செகண்ட் வந்து பாருங்கள், தாம்சன் அட்டாமிக் மாடல் அப்படின்றது செகண்ட் பார்க்குறோம். இந்த தாம்சன் அட்டாமிக் மாடல் அப்படின்றது 1897 இது கரெக்டு தான். இதே நம்ம ஸ்கூல் புக்கில் 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கில் 1897 இருக்கும், இன்னொரு புக்கில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1904 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த தாம்சன் ஜே தாம்சன் அட்டாமிக் மாடல் அப்படின்றது நம்ம அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த தாம்சன் அட்டாமிக் மாடல் இவர் வந்து எப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அணு மாதிரி அப்படின்றது இப்படி தான் சொல்லியிருப்பார். ஆட்டம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கோள வடிவத்தில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான்கள் புதிந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் வாட்டர்மெலன். ஓகேவா? அப்போது தர்பூசணி பழம் மாதிரி அல்லது கொய்யா பழம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இவர் என்ன பேர், வேறு என்ன பேர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, இது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தர்பூசணி பழம் மாதிரி கொய்யா பழம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தர்பூசணி பழத்தை கட் பண்ணால் எப்படி அதில் சீட்ஸ் அப்படின்றது அதில் புதைந்து காணப்படுதோ அதே மாதிரி அணுவில் வந்து எலக்ட்ரான் புதைந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அப்போ எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது வந்து யார் அப்படின்னாக்கா ஜே தாம்சன் தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. இதுக்காக அவருக்கு 1906 அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. 1906 நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது செகண்ட் ஒன் தாம்சன் அட்டாமிக் மாடல். தேர்டு பாருங்க, ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். இந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் அப்படின்றது 1911 தான் இந்த அணு மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. நியூக்ளியஸ் அப்படின்றது ஆட்டத்துக்குள்ளார இருக்குது அப்படின்றத சொன்னது வந்து யார் அப்படின்னாக்கா ரூதர்ஃபோர்ட் தான் சொல்லியிருப்பாரு. இது இல்லாமல் ஆட்டத்தில் எலக்ட்ரான்கள் அப்படின்றது ஒரே இடத்துல பொதிந்துலாம் இருக்காது, மூவிங்கில் இருக்கும். சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சென்டராக வச்சு எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத சொன்னது வந்து யாருன்னா ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னாக்கா நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல் சொல்கிறோம். இது வந்து 1913. இது கரெக்டு. இவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, நம்ம இந்த ஆர்பிட்னு படிக்கிறோம் இல்லையா, இந்த KLMN அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். இந்த ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸில் தான் எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத, ஒரே இடத்துல மொத்த எலக்ட்ரானும் குவிந்து இருக்காது. அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட பாதை இருக்கும், லைக் சோலார் சிஸ்டம். ஓகே, சென்ட்ரல் அங்கே சன் இருக்கும், அதை சுற்றி வரக்கூடிய அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட்னு பேர். அங்கே பிளானட் சுற்றி வந்துட்டு இருக்கும். சேம் இங்கே சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட்டால்னு பேர். இங்கே எலக்ட்ரான் சுற்றி வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சோலார் சிஸ்டத்தோடு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நீல்ஸ் போர் அணு மாதிரி அப்படிங்கிறது பேர். அப்போது இங்கே ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரி தான் 1911 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 1910 அப்படின்றது 1910 அப்படின்றது தவறானது. சரியா? இவர் வந்து ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்துப்பார். யாருன்னா இந்த ரூதர்ஃபோர்ட் தங்கத்தகடு சோதனையின் மூலமாக அணுவின் மையத்தில் அணுக்கரு உள்ளது அப்படின்றத கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ரூதர்ஃபோர்ட் தான். ஓகே, அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 1911 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஓகே, next, which of the following statement made by Dalton has not undergone any change அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழையும் பார்த்தலாம். டால்டன் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள்,
atom cannot be broken, atom combine in small whole number to form a compound, elements are made up of atoms, all atom of an element are alike அப்படின்னு இருக்காங்க. அணுவை பிளக்க முடியாது. இந்த டால்டன் அப்படின்றது ஃபஸ்ட்டு அணுமாதிரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அணுமாதிரியை சொன்ன ஜான் டால்டன் பற்றின கூற்றுகள் தான் இங்கே பார்க்குறோம். அதில் அவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னாக்கா, ஆட்டம் அப்படின்றது இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னாங்க, அணுவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஆட்டம் அப்படின்றதே அட்டாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கும். இந்த அட்டாமஸ்லேருந்து தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னாக்கா ஆட்டம் அப்படின்றதே வந்திருக்கும். இந்த அட்டாமஸ் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து வந்த ஆட்டம் அப்படின்னாலும் அதுக்குமே இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா, இதுவே இந்த ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டோமாஸ் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து டிவைசபிள் பார்ட்டிக்கல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி. அப்போ அவர் ஸ்டார்டிங்கில் அணுவை பிளக்க முடியாது அப்படின்றதான் சொல்லியிருப்பார். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, இவர் சொன்ன இதே காலத்தில் இதே கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கருத்தை சொன்னவர் கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவரும் இதே கருத்தை சொல்லிருப்பாரு, அணுவை உடைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிங்க, அணுக்கள் முழு எண்களின் விகிதத்தில் ஒன்று கூடி சேர்மங்கள் உருவாகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. அப்போ என்னன்னா டால்டனின் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எது வந்து மாற்றம் அடையாமல் உள்ளது அப்படின்னா ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. எக்ஸாம்பிள் ஐசோடோப். ஓகேவா, இப்போ 1H1 1H2 1H3 இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தனிமத்தினுடைய அனைத்து அணுக்களும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐசோடோப்பாக எடுத்துக்கலாம். இது மட்டும் இப்போ என்னென்னா மாறாமல் இருக்கிறது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் பாருங்கள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொருண்மை அழியா விதி. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நிறை அழிவின்மை விதி, பொருண்மை அல்லது நிறை அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லலாம். பொருண்மை அல்லது நிறை அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருண்மை அல்லது நிறை அழிவின்மை விதினால யார் வந்துடும் அப்படின்னா, இந்த மாஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை பார்த்தாலே மாஸ்னாலே யார் வந்துருவா அப்படின்னா லவைசர் வந்துடுவார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4. ஓகேவா, லவைசர். அடுத்து பாருங்க, மாறா விகித விதி. இந்த மாறா விகித விதியை சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்கா ஜோசப் ப்ரவுஸ்ட் அப்படின்றவர் சொல்லிருப்பாரு. இது வந்து 3. ஓகே, அடுத்தது கேத்தோடு கதிர்கள். கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் சர் வில்லியம் குரூக்ஸ், அவர் தான் கண்டறிஞ்சிருப்பார். அப்போ 1. ஆனோடு கதிர்கள் அப்படின்றவர் வந்து ஆனோடு கதிர்களை கண்டறிந்தது கோல்டுஸ்டீன். இது வந்து 5. அடுத்தது நியூட்ரான் உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் சாட்விக் தான் அதை டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக். அப்போ என்ன வருது 43152 அப்படின்றது ஆன்சர் வருது. பாருங்கள், 43152 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து மேட்சிங்கில் தான் கேட்டிருக்கிறாங்க, ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following is correct about a properties of cathode rays. ஓகேவா, கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேத்தோடு கதிர்களின் பண்புகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி தான் இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, கேத்தோடு ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் ஆனோடு டுவர்ட்ஸ் கேத்தோடு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேத்தோடு கதிர்கள் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எது வந்து சரியானது, கரெக்ட் ஒன் எது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது வந்து நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி பயணிக்குதா அப்படின்னு கேட்டால் இது வந்து எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி பயணிக்கும். எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி பயணிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன். கேத்தோடு கதிர்களின் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டவை. இவை நிறை மற்றும் எந்திர ஆற்றலை பெற்றிருக்கின்றன. ஓகே, கேத்தோடு ரே ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் which have mass and mechanical energy. இது வந்து மூலக்கூறுகளால் அப்படி கிடையாது, இது வந்து துகள்களால், பார்ட்டிகல்ஸ்,
துகள்களால் உருவாக்கப்பட்டவை அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? தேர்டு பாருங்க, கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளன. இது கரெக்ட். கேத்தோடு ரேஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க, கேத்தோடு கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயில் ஏற்படும் வாயுக்களை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மாறுபடுவதில்லை, அதை பொறுத்து என்ன செய்யறதில்ல, மாறுவதில்லை. ஓகேவா? சப்போ இங்கே வந்து என்னது, இது பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கேத்தோடு ரேஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளன அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் பேர் அப்படின்றது அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. சரியான இணையை காண்க அப்படின்றது. ஓகே, மெக்னீஷியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெக்னீஷியம். மெக்னீஷியம் அப்படின்றது மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 12. இது வந்து 2,8,2 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, நான் அதுக்கப்புறம் இணைதிறன் சொல்கிறேன். இப்போ இதை தெரிஞ்சுப்போம். மெக்னீஷியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. அடுத்து பாருங்கள், சல்ஃபர். சல்ஃபர் அப்படின்றது சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் 16. ஓகே, இந்த 16 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து 2,8,6 தான் வரும். சரியா? இந்த அமைப்பு வராது, 2,8,6 அப்படின்னு தான் வரும். இப்போ நம்ம இந்த வேலன்சி, அதாவது அதனுடைய இணைதிறன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. வேலன்சி அப்படின்றத எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டேபிளான அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய எலமெண்ட் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம 1லேருந்து அட்டாமிக் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் நோபல் கேஸ் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஹீலியம், இன்னொன்று நியான். நியானுடைய அமைப்பு வந்து 2,8 அப்படின்ற அமைப்பில் இருக்கும். ஓகே, 2,8. அப்போ அந்த 2,8 அப்படின்ற அந்த அமைப்பை ரீச் பண்ணுறதுக்கு, அல்லது ஹீலியத்தினுடைய அமைப்பு 2 அப்படின்ற அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை ரீச் பண்ணுறதுக்கு மற்ற எலமெண்ட்டு அதுகிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்தோ அல்லது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டோ அல்லது எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் எலக்ட்ரானை இழக்கும் அல்லது ஏற்றுக்கும். அப்போ எத்தனை எலக்ட்ரானை இழக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றது தான் அதனுடைய வேலன்சி. ஓகே, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிருக்கிறேன். இப்போ இது எனக்கு இது தெரியலை, இந்த மாதிரி என்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். ஓகே, அட்டாமிக் நம்பர் வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத வைக்க தெரியணும். இதை வச்சு நம்ம வந்து இந்த லாஸ்ட்டில் என்ன நம்பர் வருது, லாஸ்ட்டில் என்ன வருது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஃபில் ஆகிருக்கும். ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடியது வந்து அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கக்கூடியது. அதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அதுக்கு பேர். அப்போ பாருங்கள், இந்த இணைதிறன் எலக்ட்ரானுடைய வேலன்சி, ஓகேவா, இணைதிறன் எலக்ட்ரான்கள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதனுடைய வேலன்சி 1 வந்ததுன்னா வேலன்சி 1, 2 வந்ததுன்னா வேலன்சி 2, 3 வந்ததுன்னா வேலன்சி 3, 4 வந்துச்சுன்னா வேலன்சி 4. ஓகேவா? லாஸ்ட்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 வந்ததுன்னா 3ன்னு வரணும், 6 வந்ததுன்னா 2ன்னு வரணும், 7 வந்ததுன்னா 1ன்னு வரணும், 8 வந்ததுன்னா 0ன்னு வரணும். அவ்வளோதான். இது அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 வரைக்கும் 1, 2, 3, 4 தான் வேலன்சி. 5 வந்ததுன்னா 3, 6 வந்ததுன்னா 2, 7 வந்ததுன்னா 1, 8 வந்ததுன்னா 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, 2,8,1ன்னு வந்திருக்கு. அப்போ 1ன்னு வந்ததுன்னா அதனுடைய வேலன்சி என்ன வரும்? 1 தான் வரும். இங்கே பாருங்கள், மெக்னீஷியம் 2,8,2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதனுடைய வேலன்சி என்னவா வந்திருக்கணும்? வேலன்சி 2ன்னு வந்திருக்கணும். இங்கே 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், சல்ஃபருடைய எலக்ட்ரான் அமைப்பு 2,8,6ன்னு வந்திருக்கு. 6ன்னு வந்ததுன்னா வேலன்சி என்ன வரணும்? 2ன்னு வரணுமா? அப்போ இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வரணும்? 2 அப்படின்றது வரணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னாலே அட்டாமிக் நம்பர் 1ன்னு வந்ததுன்னா இதனுடைய வேலன்சி என்னது? 1. அதே மாதிரி பாருங்கள், நைட்ரஜன் 7, அப்போது 2,5 வந்திருக்குமா? 2,5 வந்ததுன்னா 5 வந்ததுன்னா இதனுடைய வேலன்சி என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். இதுதான் அதனுடைய வேலன்சி. ஆக்சிஜன் 8,
2,6ன்னு வரும். 6ன்னு வந்துன்னா இதனுடைய வேலன்சி என்ன இருக்குன்னாக்கா 2 அப்படின்றது இதனுடைய வேலன்சியாக இருக்கும். சரியா? அப்போது ரொம்ப உங்களுக்கு கிரிட்டிக்கலாக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேலன்சி என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். சரியா? சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு காம்பவுண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காம்பவுண்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது He2O அப்படின்னு எடுத்துப்போம். இந்த H2Oவில் ஆக்சிஜனுடைய வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும்னாக்கா அப்படியே போட்டலாம். ஆக்சிஜன் அப்படின்னா எத்தனை வரணும், 2 அப்படின்னு வரணும். இது இந்த மாதிரி காம்பவுண்டில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் NH3 நைட்ரஜனுடைய வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லது சோடியம் குளோரைடு வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், தனித்தனியாக அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2Oனா ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அப்போ இங்கே 1 வரணும். இங்கே வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, 2,6 அப்படின்னு சொல்லி வரணுமா? அதானே? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ஆக்சிஜனுக்கு கேட்குறாங்க அப்படின்னா H2Oவில் ஆக்சிஜனுக்கு கேட்குறாங்க அப்படின்னா 6 வந்துன்னா என்ன வரணும், 2 அப்படின்னு தானே வரணும், 2ன்னு வரணும். அப்போ ஆக்சிஜனுக்கு வேலன்சி என்னென்னு எடுத்துக்கலாம், ஆக்சிஜனுடைய வேலன்சி வந்து ஆக்சிஜன் வேலன்சி ஆக்சிஜனுடைய வேலன்சி 2 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அம்மோனியா கேட்குறாங்க. அம்மோனியாவில் நைட்ரஜனுடைய வேலன்சி கேட்டாங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே போட்டிருக்கேன். நைட்ரஜன் 2,5 வருது. 5 வந்து என்ன வேலன்சி என்ன வரும், 3ன்னு வருதா? அப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி 3. இது வந்து 2, இது வந்து 3. NaClக்கு சோடியம் என்ன சொல்லிருக்கோம், 2,8,1. 1ன்னு வந்துன்னா வேலன்சி என்னதான், 1 தான். அதே மாதிரி பாருங்கள், குளோரின், சப்போஸ் குளோரின் கேட்குறாங்கன்னா 17 வரணும். 2,8,7 வருது. 7 வந்துன்னா என்ன சொன்னேன், 1ன்னு சொல்லிருக்கிறேன்னா, அப்போது 2 பேரில் யார் கேட்டிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினுடைய வேலன்சின்னு கேட்டாங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம கொடுக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போடக்கூடிய மெத்தட். இல்லை எனக்கு இப்படி தெரியாது, இந்த மாதிரி கேட்குறாங்க, இது வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இங்கே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது, இங்கே நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது, இங்கே சோடியமும் குளோரினும் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய வேலன்சி மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் வந்து இவங்க வந்து 2 பேரும் ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்டேபிள் தன்மையை அடையிறதுக்காக அந்த நோபல் கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியான் எடுத்துப்போம் அல்லது ஆர்கான் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபல் கேஸ் என்னவோ அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அதை ஃபில் பண்ணுற மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கோம், இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இல்லை இது எதுவுமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்து இப்போ வந்து கேட்குறாங்க ஆக்சிஜனுடைய வேலன்சி என்ன அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது நியான் அப்படின்ற அமைப்பை அடைய முடியும். அதனால் அது எத்தனை ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்குன்னா 2 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கும். அம்மோனியாவில் நைட்ரஜனுடைய வேலன்சி கேட்குறாங்க. நைட்ரஜன் 7 இருக்குது. அப்போது இதுக்கு இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது நியான் அப்படின்ற அமைப்பை அடைய முடியும். அப்போ அதுக்கு இன்னும் 3 எலக்ட்ரான் தேவை. ஓகேவா? அப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில் பண்ணுறபடி தான் அவங்க அவங்க பக்கத்தில் ஒரு பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ யாரோடைய வேலன்சி உங்களுக்கு கேட்குறாங்களோ, ஆக்சிஜனுக்கு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னவோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்கள், அதான் அதனுடைய வேலன்சி. இங்கே நைட்ரஜன் கேட்குறாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது பாருங்கள் ஹைட்ரஜன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் அதனுடைய வேலன்சி. அப்போது சோடியம் குளோரைடில் பாருங்கள் 2 பேருக்குமே என்ன தான், கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ சோடியத்துக்கும் வேலன்சி 1 தான், குளோரினுக்கும் வேலன்சி 1 தான். சப்போஸ் அம்மோனியா கொடுத்துட்டு ஹைட்ரஜனுடைய வேலன்சி என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நைட்ரஜனுக்கு பக்கத்தில் கீழே எத்தனை இருக்குது, எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஹைட்ரஜனுடைய வேலன்சி 1 தான். இங்கே H2Oவில் ஆக்சிஜன் வேலன்சி 2, ஹைட்ரஜனுடைய வேலன்சின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜனுக்கு கீழே எந்த நம்பரும் இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது ஹைட்ரஜனோட வேலன்சி 1 அப்படின்றது இந்த மாதிரி காம்பவுண்டாக கொடுத்து கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சரி, இங்கே ஆன்சர் என்னங்கிறத பார்த்தாச்சு தானே. மெக்னீஷியத்தோடைய எலக்ட்ரான் அமைப்பு மட்டும் தான் இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே மெக்னீஷியத்தோடைய வேலன்சிங்கிறது 2ன்னு வரணும். சல்ஃபருடைய எலக்ட்ரான் அமைப்பு இங்கே வந்து 2,8,6ன்னு வரணும். சல்ஃபருடைய வேலன்சி அப்படின்றது என்னென்னு வரணும்னாக்கா 2 அப்படின்றது வரணும். சரியா, அதை பார்த்துக்குங்க. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் who proposed law of multiple
ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெருக்கல் விகித விதி யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெருக்கல் விகித விதி யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பெருக்கல் விகித விதியை சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்கா ஜான் டால்டன் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து விதியில் என்ன செய்யுங்க அப்படின்னு நேமோட ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கல் விகித விதி அப்படின்னு சொன்னாலே யார் வந்தணும் அப்படின்னாக்கா ஜான் டால்டன் அப்படின்றது வந்தணும். ஓகேவா? இந்த ஜான் டால்டன் தான் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு முதல் அணு மாதிரியை வந்து வெளியிட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நேம் தான். அப்போ பெருக்கல் விகித விதியை சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்கா ஜான் டால்டன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இரண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறையுடைய மூன்றாவது தனிமத்துடன் சேரும் பொழுது அவற்றின் நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும். இது எவ்வகை விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. Which law states that if two different elements combine separately with the same weight of a third element, the ratio of a masses in which they do so are they either same or a simple multiple of the mass ratio in which they combine among themselves அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ரெண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியாக ஒரே நிறையுடைய இருக்கக்கூடிய மூன்றாவது தனிமத்துடன் சேரும் பொழுது அவற்றின் நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கும். இது எவ்வகை விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விதியவே டைரெக்டாக கொடுத்துட்டு இது வந்து எந்த வகையான விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சி. ஓகேவா? மாறாவிகித விதி அப்படின்றது எதை சொல்லுது? ஓகே, மாறாவிகித விதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது நான் சொல்கிறது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ என்னென்னா, இங்கே வந்து இருக்கக்கூடியது வந்து ப்ராடக்ட், இங்கே இருக்கிறது வந்து ரியாக்டண்ட். வினை விளைபொருள் சொல்லும், வினைப்படு பொருள் சொல்லும். அப்போது வினை விளைபொருள்களுடைய நிறை வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா வினைப்பட பொருளுடைய நிறைக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னன்னாக்கா இந்த மாறாவிகித விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பக்கத்தில் இருக்கிறது ரியாக்டன்ட் சொல்லும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? வினைப்படு பொருள் வினை விளை பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வினை விளை பொருளினுடைய அந்த நிறை அப்படின்றது வினைப்பட பொருளுடைய நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது சொல்கிறதா வந்து மாறாவிகித விதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ரெண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறை எடுக்கக்கூடிய மூன்றாவது தனிமத்துடன் சேரும்பொழுது அவற்றை நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எதை சொல்லுது அப்படின்னாக்கா தலைகீழ் விகித விதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதில் இந்த நிறை மாறாவிதி அப்படிங்கிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இங்கே இருக்கிறது வந்து தலைகீழ் விகித விதி, அதுக்கப்புறம் மாறாவிகித விதி அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை மாறா விதி அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து சேர்மத்தை உருவாக்கும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா நீர் எடுத்துக்கலாம். இப்போ H2+O2 சேர்ந்து என்ன கிடைக்கும்? H2O அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? H2O அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போது
இது ரெண்டும் சேர்ந்து H2O2 சேர்ந்து தான் H2 அப்படின்றது கிடைக்குது. அப்போ ஹைட்ரஜன் 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவகத்தில் இணைந்து நம்மளுக்கு சேர்மங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறை மாறா விதி. இப்போ இது எல்லாமே என்னன்னாக்கா ஒரு நைட்ரஜன் இருக்குன்னா அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம 14 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம வந்து 14 + 14 வந்து நம்ம 28 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு மாஸ் வந்து எவ்வளோ இருக்குனாக்கா 1 தான், அட்டாமிக் மாஸ் 1. அப்போ டோட்டலாக 3 × 2 நம்மளுக்கு டோட்டலாக 6 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம இங்கே 6ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்? 2NH3 அப்படின்னு மாறினாலும் N2 H2 சேர்ந்து 3 அதாவது 2NH3 அப்படின்னு சொல்லி அமோனியான்னு மாறினாலும் என்னுடைய மாஸ் அப்படின்றது இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா என்ன வருமோ அதுதான் வந்திருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மாறா விகித விதி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? இங்கே H2Oவில் சரியா, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1, H2 அப்படின்னு சொல்லி 2 ஹைட்ரஜன் இருக்கிறதால நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16. இது அடிச்சா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா 1:8 அப்படின்னு இப்படி வரும். சரியா, இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிளை கொடுத்துருப்பாங்க. இந்த நிறை மாறா விதிக்கு வந்து 1:8 அப்படின்ற இந்த ரேஷியோ நீரினுடைய நிறை விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போது இதில் ஒரு நிறை மாறா விதிக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு பார்த்துருக்குறோம்? அந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாறா விகித விதி, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இதை கொடுத்துருக்குறாங்க. சரி, அதை பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா தலைகீழ் விகித விதி அப்படின்றது இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து இதுக்கு சி. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அவோகட்ரா விதியின் பயன்பாடுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா, அவோகட்ரா விதியினுடைய பயன்பாடுகளில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த விதி வந்து என்ன சொல்லுது? இது வந்து கேலூட்சாக் விதியினை விவரிக்கிறது. வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. அவோகட்ரா விதியினை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இது மூணுமே சரிதான், இதில் எந்த தவறும் இல்லை. அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நியூட்ரானின் நிறை அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. தி மாஸ் ஆஃப் நியூட்ரான் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நியூட்ரானுடைய நிறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது மூணுத்துக்குமே பார்க்கலாம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் யார் வந்து கண்டறிஞ்சாங்க? டிஸ்கவரர் யார்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் ஜே தாம்சன். புரோட்டான் அப்படின்னா கோல்ட்ஸ்டீன். இதுக்கு வந்து நேம் கொடுத்தது யார்? ஓகே, இது வந்து யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். ஓகே, நேம் கொடுத்தது வந்து யாருன்னாக்கா ரூதர்ஃபோர்ட். நியூட்ரான் அப்படின்னு சொல்லும் போது இது நம்மளுக்கு தெரியும், ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா, ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னாக்கா இதுக்கு நியூட்ரான் அப்படின்னு சொல்லி கண்டறிந்திருப்பார். அப்போ எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன், புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரான் அப்படின்னாக்கா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றது. ஓகேவா, ஜேம்ஸ் சாட்விக். அடுத்தது இதனுடைய மாஸ் வந்து கேஜியில் பார்க்குறோம். கேஜியில் பார்க்கும்பொழுது எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானுக்கு 9.1 × 10⁻31, புரோட்டானா 1.6 × 10⁻27, நியூட்ரானுக்கு 1.6 × 10⁻27 அப்படின்றது தான். அப்போ புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம கிராம்லேயும் பார்க்குறோம். மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமில் பார்த்தோன்னா 9.1 × 10⁻28, 1.6 × 10⁻24, இங்கேயும் 1.6 × 10⁻24.
இது வந்து கிராமில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கும் 4 இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் 4 தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் எலக்ட்ரானுக்கு வந்து 9 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். 9.1 × 10⁻²8, இங்கே வந்து 1.6 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஏஎம்யூவில் பார்ப்போம். ஏஎம்யூ அப்படின்றது அட்டாமிக் மாஸ் யூனிட். ஏஎம்யூ அப்படின்றது அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்கிறோம். தமிழில் அணுநிறை அலகு. அப்போது அதனுடைய நிறை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலகு தான் வந்து என்னன்னாக்கா அந்த அணுநிறை அலகு. இதில் வந்து பாருங்கள், புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கு 1, இது ரெண்டுக்குமே தான் 1 1ன்னு வரணும். எலக்ட்ரானுக்கு 1 அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானுக்கு 1 இல்லை. இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும், புரோட்டானுடைய ஏஎம்யூவில் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, புரோட்டானுக்கு ஆல்ரெடி 1ன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த 1ஐ 1837 பிரித்தா 1837 பிரித்தா அதில் ஒரு பங்கு எவ்வளோ வருமோ அதுதான் எலக்ட்ரானுடைய மாஸ். ஓகேவா? அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன வரணும்னா 1/1837 அப்படின்றது வரணும். இந்த ஏஎம்யூ அப்படின்றதே எப்படி கொடுப்பாங்க? ஏஎம்யூ அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கார்பன் 12, இந்த 12ல் ஒரு பங்கு எவ்வளவோ, கார்பன் 12 பாகமாக பிரித்தா அந்த 12ல் ஒரு பாகம் எவ்வளவோ அந்த ஒரு பாகம் தான் வந்து புரோட்டானுடைய மாசாவும், அந்த ஒன்று தான் வந்து நியூட்ரானுடைய மாசாவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த 1/1837 பிரித்தோன்னா 1137 மடங்குல பிரித்தோன்னா அதில் ஒரு பங்கு எவ்வளோ வருதோ அதுதான் எலக்ட்ரானுடைய மாஸ். ஓகே, நம்மளுக்கு இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நியூட்ரானுடைய நிறை கிராமில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நியூட்ரானுடைய நிறை வந்து எவ்வளோ இருக்கலாம்? 1.6 × 10⁻24 கிராம். ஓகேவா? எல்லாத்துலேயுமே நம்ம நெகட்டிவில் தான் போட்டுக்கிறோம். இப்போ இங்கேயுமே இருக்குது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. -28 வந்துச்சுனாக்கா அது வந்து எலக்ட்ரானுடைய மாஸ். ஓகேவா? அப்போது இதெல்லாம் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஆல்ரெடி ஏற்கனவே நான் மேலேயே சொல்லிட்டேன். ஜே தாம்சன் ரேஸ்டு ஹிட்ஸ் ஆட்டம் மாடல் இன் தி இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜே தாம்சன் தனது அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னாக்கா 1904 வெளியிட்டிருப்பாரு. 1906 தான் அவருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அப்போ அங்கே பார்த்தோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம், வேற ஒரு இயர் பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் ரெண்டுமே நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது தான். நீங்கள் மேக்ஸிமம் இது ஞாபகம் வச்சுங்க. 1904 வெளியிட்டிருப்பாரு, 1906 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். ஆட்டம் ஆர் so tiny their mass number cannot be expressed in grams by expressed in AMU அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அணு வந்து மிகச்சிறியது, மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றிருப்பதால் அவற்றை கிராமில் அளவிட முடியாது. அவை ஏஎம்யூ என்றும் அளவிடப்படுகிறது. அடுத்து பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேனாட் பி மெஷர்டு இன் நேனோமீட்டர் அப்படின்ட்டுருக்காங்க. அணுவின் உருவ அளவு நேனோமீட்டர் என்ற அலகினால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இப்போ ஏஎம்யூ பற்றி தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஏஎம்யூ அப்படின்றத என்னன்னு சொல்கிறோம்? அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது தான் கார்பன் 12ல் ஒரு பங்கு எவ்வளவோ அந்த ஒரு பங்கை வச்சு தானே செஞ்சுருப்பாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூணுத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. புரோட்டான் 1, எலக்ட்ரானும் 1, நியூட்ரான் 1. நியூட்ரான் 1, எலக்ட்ரான் அப்படின்றது 1/1837 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி ஃபோர்ஸ் பிட்வீன் தி புரோட்டான்ஸ் அண்ட் தி நியூட்ரான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் அப்படின்றது புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இன்னைக்கு விசையானது டேஷ் விசை காட்டிலும் மிகவும் வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. என்னென்னா ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டத்துக்குள்ளார சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இது பேர் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸில் யார் இருக்கிறாங்கன்னா புரோட்டானும் நியூட்ரான் தான் இருக்கிறாங்க. சரியா? இதில் யார் இருக்கிறா? புரோட்டான், நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் புரோட்டான் நியூட்ரானும் இருக்குது. இந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே ஒன்றா ஒரே இடத்துல ரொம்ப சின்ன இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது. அப்போ புரோட்டானுக்கு மட்டும்தான் சார்ஜ் இருக்குது. புரோட்டான் ஃபுல்லாக என்ன சார்ஜ் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? நியூட்ரான் அந்த இடத்துல இருக்குது, ஆனால் நியூட்ரானுக்கு என்ன கிடையாது அப்படின்னாக்கா
அந்த சார்ஜ் அப்படின்றது அதுக்கு கிடையாது, புரோட்டானுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரே மாதிரியான சார்ஜ் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போது ரொம்ப சின்ன இடத்துல அந்த புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எப்படி அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் இவாகா ஃபோர்ஸ் அல்லது இகாவா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ் தான் செயல்படுது. இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது யாரை விட வலிமையானது அப்படின்னாக்கா கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மேலே செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை விட வலிமையாக இருக்கும். அப்படி வலிமையாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல புரோட்டானும் நியூட்ரானும் ஒரே சின்ன இடத்துல நெருங்கி அமைந்திருக்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அங்கே செயல்படுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஹென்ரி ஹேவாண்டிஸ் என்பவர் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கண்டறிந்தார். மேலும் முதலில் நீர் இவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் யார் கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதனால் இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் வந்து யாருன்னா ஹேவாண்டிஸ் கண்டறிஞ்சிருப்பார். இந்த ஹைட்ரஜன் சொல்லி பயிரிட்டவர் யார்? பயிரிட்டவர் வந்து யார் அப்படின்னாக்கா லவாய்சியர் பயிரிட்டிருப்பார். சரியா, அப்புறம் வேற என்ன சொன்ன, நைட்ரஜன் கண்டறிந்தவர் பயிரிட்டவர் ரெண்டுமே ரூதர்ஃபோர்ட். அதுக்கு வந்து லவாய்சியர் ஒரு பேர் கொடுத்துருப்பாரு, அசோட் அப்படின்னு, நோ லைஃப், வாழ்வற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஸோ இதான் பார்த்துருப்போம். அப்புறம் ஆக்சிஜன் வந்து சிடபிள்யூ ஷீலே என்ற ஒரு கண்டறிந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜோசப் பிரெட்ஸ்லியும் கண்டறிந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு பயிரிட்டது லவாய்சர் தான் பயிரிட்டிருப்பாரு. இங்கே ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் ஹென்ரி ஹேவாண்டிஸ் கண்டறிஞ்சிருப்பாரு. இவர் கார்பன் டை ஆக்சைடையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீரை வந்து முதல்ல இவரால் உருவாக்கப்பட்டது. இதில் 3 கொஸ்டின் இருக்குது, 3மே சரியானதான். அடுத்து பாருங்கள், உயர் அழுத்த சமையல் கலனில் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது சமையல் கலனின் உள்ளே அதிக அழுத்தம் உருவாகிறது. இந்த அழுத்தம் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கிறது. இது வந்து ஓகே, இங்கே பாருங்க, ஹென்ரி ஹேவாண்டிஸ் டிஸ்கவர்டு ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஹி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் டு கிரியேட் வாட்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. இது கரெக்ட். வென் தி டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு இன் ஏ ஹை pressure cooker, in high pressure cooker more pressure is created inside the cooker, the pressure increase the boiling point of water அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம ப்ரெஷர் குக்கர் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நார்மலாக நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. குக்கரில் நம்ம சீக்கிரம் சமைச்சிடலாம், ஆனால் நார்மலாக நம்ம பாத்திரத்தில் வச்சு சமைக்கிறத விட குக்கரில் ஈஸியாக சமைச்சிடலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குக்கரில் இருக்கக்கூடிய வேப்பர் என்ன செய்யாது, ஈஸியாக வெளியில் போகாது, அதுக்குள்ளாரே இருக்கும். அந்த வேப்பர் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அழுத்தம், அந்த ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாகிட்டு அங்கே இருக்கக்கூடிய நீரை வந்து என்ன செய்யுது, ரொம்ப சீக்கிரமாகவே கொதிக்க வைக்குது. நார்மலாக நம்ம பாத்திரத்தில் யூஸ் பண்ணி கொதிக்கிறத விட குக்கரில் என்ன ஆகிடும், ஈஸியாக கொதிக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உயர் அழுத்த சமையல்கலனில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சமையல்கலனின் உள்ளே அழுத்தம் உருவாகிறது. அழுத்தம் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. அந்த அழுத்தம் வந்து நீரின் கொதிநிலையை அதிகரிக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ட்ரூ. ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட்டு, copper does not react with water at any temperature. Hence copper is used in making pipes and boilers அப்படின்னு இருக்கிறாங்க. தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினை புரிவதில்லை. இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க, தாமிரம் வந்து எந்த வெப்பநிலையில் நீருடன் வினை புரியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டெம்பரேச்சர் கொடுத்துட்டு சில இடத்துல வந்து வினை புரிவதில்லை அப்படின்னு சொல்லி, வினை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா
நம்ம ஆன்சர் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வினை இல்லை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் என்ன பண்ணல, நீருடன் வினை புரிவதில்லை. எனவே குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுகிறது. அப்போ எந்த டெம்பரேச்சர்லையும் அது வினை புரியறது இல்லை அப்படின்றனால இந்த காப்பர் இஸ் யூஸ்டு மேக்கிங் பைப்ஸ் அண்ட் குழாய்கள் அண்டு பாய்லர்ஸ்னால் கொதிகலன்கள் சொல்கிறோம். அப்போ வந்து பைப்ஸ் அண்ட் பாய்லர்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக இந்த காப்பர் அப்படின்றது பயன்படுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகள், ஓகேவா, தண்ணியில் இருக்கக்கூடிய மாசுக்களாக இருக்கட்டும், கிருமிகளாக இருக்கட்டும், இதை வந்து நீக்கிறதுக்காக தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆர்ஓ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆர்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதிர் சவுடு பரவல் அப்படின்றது பேர். ஓகேவா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் சவுடு பரவல் அப்படின்றது பேர். இந்த சம் ஆர்ஓஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு அல்ட்ரா வயலட் யூனிட் டு டிஸ்இன்ஃபெக்ட் வாட்டர் அப்படின்றது. சில ஆர்ஓக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய புற ஊதா அலகுகளும் நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீரில் கிருமிகள் மாசுக்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த மாசுக்களை நீக்கிறதுக்காக தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்ஓ அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்ஓக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய என்ன இருக்குது, புற ஊதா அலகுகளும் இருக்கிறதுனால அதை வந்து நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான். சரியா, ரெண்டே ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க. நீரில் மாசுக்களும் இருக்குது, மாசுக்கள் கிருமிகள் இருக்குது. அதை அழிக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, ஆர்ஓ மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தட் வந்து ஆர்ஓ மெத்தட். இந்த ஆர்ஓ மெத்தடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த யூவி யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூவி யூனிட்ஸை எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா அதை வந்து நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே வந்து கரெக்டாக தான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் உப்புக்கள் நீரில் கரைந்திருப்பதே அதன் கடினத்தன்மைக்கு காரணமாகும். இது கடின நீர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, தி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சால்ட் dissolved in it. This is called hot water. ஓகே, இப்போ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகேவா, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இதனுடைய கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சாஃப்ட் டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்றது பேர். தற்காலிக கடினத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தற்காலிக கடினத்தன்மை. அதுவே கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தினுடைய குளோரைட் அண்ட் சல்ஃபைட் குளோரைட் அண்ட் சல்ஃபேட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு பேர், நிரந்தர கடினத்தன்மை. சரியா, அப்போ இந்த தற்காலிக கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீரை வந்து பாயில் பண்ணாலே போதும். நீரை கொதிக்க வச்சாலே அது வந்து என்ன ஆகுது, கொதிக்க வச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த படிவுகள் இதில் இருக்கக்கூடிய அந்த பைகார்பனேட், கால்சியம் ரெண்டுமே சொல்லணும், கால்சியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட். அதே மாதிரி கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், இப்படி தான் நம்ம சொல்லணும். சரியா, அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா செய்ய முடியும், டெம்பரவரி ஹார்ட்னஸாக நம்மளால் நீக்க முடியும். இதுவே இந்த பர்மனெண்ட் ஹார்ட்னஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா வாஷிங் சோடானா சலவை சோடா. அப்போ இது வந்து நம்ம நீக்கணும். எப்படி இது வந்து நிரந்தர கடினத்தன்மை நம்ம நீக்கணும். ஓகேவா, ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவிங்க்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எதை ஆட் பண்ணணும்,
வாஷிங் சோடா ஆட் பண்ணணும். அப்போ வாஷிங் சோடா ஆட் பண்ணால் நம்மளால் என்ன செய்ய முடியும், அதை வந்து நம்ம நீக்க முடியும். சரியா? அப்படி இல்லைனாக்கா அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்றது இன்னொன்று இருக்குது. அந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸை நம்மளால் நீக்க முடியும். அப்போ இன்னொரு மெத்தட் கேட்டாங்கன்னா உணர்ந்த சலவை சோடா சேர்த்தல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து அயனி பரிமாற்று முறை அப்படின்னு சொல்லி அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னாக்கா நீரை வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லி வாழை வெடுத்தல் முறை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த முறையெல்லாம் நிரந்தர கண்ணத்தன்மை நீக்கக்கூடிய முறைகளாக இருக்கும். சரியா? அப்போ இங்கே நம்மளுக்கு கொஷின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருக்குறோம். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இங்கே வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கள் நீரில் கரைந்திருப்பதே அதன் கடினத்தன்மைக்கு காரணமாகும். இது கடின நீர் என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்டு தான். புவியின் மீது காணப்படும் நீரில் 80% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 80% ஆஃப் வாட்டர் ஆன் எர்த் இஸ் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 80% கிடையாது, இது வந்து 90%. ஓகேவா? 90%. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, இன்னொன்று நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று மட்டுமே சரி. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் பாருங்கள். நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருள்களும் நீர்நிலைகளில் சேருகின்றன. இதற்கு யூட்ரோஃபிகேஷன் என்று பெயர். Along with nutrition like nitrates and phosphates, some toxic chemicals also accumulate in water bodies, which is called eutrophication. இந்த eutrophication அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, யூட்ரோஃபிகேஷன்னா தமிழில் ஏரிகள் முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரிகள் முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போது என்பிகே அப்படின்னு சொல்கிறோம்ல, இது என்னது யூரியா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமா, வயல்களில் யூஸ் பண்ணுவாங்க, தாவரங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூரியா. இப்போ யூரியா நம்ம தண்ணியில் போட்டுனே தண்ணியில் கரையுமான்னு கேட்டால் கரைஞ்சிரும். ஓகேவா? இப்போது அதிகமாக மழை பெய்யுது, இல்லை வயலில் அதிகமாக தண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணியில் யூரியா கரைஞ்சிருக்குமா, அப்போ தண்ணி என்ன செய்வாங்க, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது என்ன செய்யும், அது வந்து அங்கேருந்து வயலிருந்து அடுத்து இருக்கக்கூடிய வாய்க்காலுக்கு அது மூவ் ஆகும். அப்போது அந்த அவங்க போட்டிருக்கக்கூடிய யூரியாவும் சேர்ந்து தண்ணியில் கரைஞ்சிருக்கனால அதுவும் அப்படியே சேர்ந்து தண்ணியில் கரைஞ்சி போகுமா, இது போய் வாய்க்காலில் கலக்கும். வாய்க்காலில் இருக்கக்கூடிய தண்ணி எங்கே போகும்னா ஒரு பெரிய நீர்நிலை, அது ஆறோ இல்லை ஏரியோ குளமோ அந்த மாதிரி ஒரு பெரிய நீர்நிலையில் போய் அது ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கும். அப்போது வயலில் யூஸ் பண்ணாங்கல்ல என்பிகே யூரியா யூஸ் பண்ணாங்கல்ல, அது தண்ணியோடு கலந்து போச்சா, அது போய் ஒரு பெரிய ஏரியில் போய் அந்த தண்ணி கலக்கும் பொழுது ஏரிகளில் குட்டி குட்டியான மீன்கள், பூச்சிகள், அதுக்கப்புறம் குட்டி குட்டியான தாவரங்கள் இதெல்லாம் நீர்க்கடியில் இருக்கும். இப்போ இந்த யூரியா கலந்த இந்த தண்ணி அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாமே, ஏன்னா நைட்ரஜன் இருந்தாலே தாவரங்கள் என்ன செய்யும், வேகமாக வளர ஸ்டார்ட் பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக வளர ஸ்டார்ட் ஆகுது. அது வளர்ந்து அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே அந்த தண்ணிக்கு மேற்பரப்பு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். அப்போ க்ளோஸ் பண்ணும்பொழுது தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கும் மீன்களுக்கும் குட்டி குட்டியான தாவரங்களுக்கும் ஆக்சிஜன் கண்டென்ட்டை அதை கட் பண்ணிடும். அப்போ உள்ள ஆக்சிஜன் வரல அப்படின்னும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள் தாவரங்கள் எல்லாமே இறந்து போயிடுது. அப்போ இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் கலர் பாருங்கள், அந்த தாவரங்கள் அழுகி போயிடுச்சு அப்படின்னா அந்த கலர் அப்படியே டோட்டலாக வேறு ஒரு மாதிரி கலருக்கு மாறிடும். அப்போ கலரும் மாறிடுச்சு, தண்ணியில் ஃபுல்லாக ஸ்மெல்லும் வருது அப்படின்னா தண்ணியுடைய தன்மையே மாறிடும். அதுக்கு பேர் தான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த தண்ணி நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஓகேவா? அப்போது நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் அதுதான் என்பிகே சொல்கிறோம். ஓகே, இந்த ஊட்டச்சத்துக்களோட சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களும் நீர்நிலைகளில் சேர்க்கின்றன. இதற்கு யூட்ரோஃபிகேஷன் என்ற பெயர். அதுதான் ஏரிகள் முதிர்ச்சியடைதல். இது சரிதான். டிடிடி பூச்சிக்கொல்லியானது பூச்சிகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். DDT pesticides affect the central nervous system of insect, animals and humans அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டில் ஒரு பனிக்கட்டி நீராக மாற தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெப்ப ஆற்றலின் அளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பனிக்கட்டியாக இருக்குது, அது நீராக மாறணும் அப்படின்னா அங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பனிக்கட்டி உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு பேர். ஓகேவா, உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு பேர். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 80 கலோரி பர் கிராம் அல்லது 336 ஜூல் பெர் கிராம், இந்த அளவில் தான் இது இருக்குது. ஓகேவா, அப்போ பனிக்கட்டியினுடைய உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, அப்போ ஒரு பனிக்கட்டி வந்து நீராக மாற தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அலகு வந்து உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றது பேர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் குறைவு, உள்ளுறை வெப்பத்தின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, உள்ளுறை வெப்பம் வந்து குறைவு, எனவே உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தி லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் இஸ் லோ அப்படின்ட்டுருக்குறாங்க. இது வந்து குறைவு கிடையாது, அதிகம். ஓகே, லோ கிடையாது, ஹை. சரியா, அப்போ இது அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதில் நம்ம வந்து ஃபிஷ் வச்சுருக்குறோம், அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஐஸில் போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்குது. சரியா, அப்போது ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை கூட அது என்ன செய்யுது, அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அது உருகிறதுக்கான அந்த உள்ளுறை வெப்பத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மீனில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் அது என்ன செய்யுது, அது இழுத்து வச்சுக்குது. அதனால மீன் வந்து அதிக நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்க, தூய நீர் அப்படின்றது அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது குறைவு வராது, அதிகம், எனவே உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடிகிறது. தூய நீர் நடுநிலையற்றது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நடுநிலை ஆனது, தூய நீர் வந்து நடுநிலையானது. ஓகே, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. பியூர் வாட்டர் இஸ் நியூட்ரல், நடுநிலையானது, எனவே லிட்மஸ் தாளின் மீது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. தேர்ஃபோர் இட் டஸ் நாட் கேஸ் எனி சேஞ்ச் இன் த லிட்மஸ் பேப்பர் அப்படின்றது. அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து இதுவும் தவறாக இருக்குது, இதுவும் தவறாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து என்னது, தவறு தான். அமிலமாக இருந்தால் தான் என்ன செய்யும், அமிலமோ காரமோ இருந்தால் மட்டும் தான் என்ன செய்ய முடியும்னா லிட்மஸ் மேலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இது வந்து நடுநிலையானது, நடுநிலையாக இருந்துச்சுன்னா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இருந்ததுனா தான் லிட்மஸ் பேப்பரை மாற்றும். இது உங்களுக்கு தெரியும். அமிலமாக இருந்ததுன்னா நீல லிட்மஸை ப்ளூவாக மாற்றும், நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரமாக இருந்தது அப்படின்னாக்கா சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். ஓகேவா, நடுநிலையானதுன்னா எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ நீர் அப்படின்றது நடுநிலையானது, அதனால வந்து என்ன செய்யறதுன்னா இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கூற்றுக்காரன் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஏன்னா கடின நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது உப்பு தண்ணி. ஓகேவா, இந்த சோப் அப்படின்றது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, டிடர்ஜென்ட் அப்படின்றது எங்கேருந்து தயாரிக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த சோப் அப்படின்றது நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய் அல்லது அனிமல் ஃபேட், விலங்கு கொழுப்பு, இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. சரியா, இந்த டிடர்ஜென்ட் அப்படின்றது க்ரூட் ஆயில் அல்லது அப்படிலாம் என்னன்னு சொல்லுவோம், பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்போட சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் அதை வந்து வாஷிங் சோப்பாக பயன்படுத்துகிறோம். சலவை சோப்பாகவும், இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா குளியல் சோப்பாகவும் பயன்படுத்துகிறோம். ஓகேவா, அப்போது சோப்பை வந்து நம்ம உப்பு தண்ணியில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாதுன்னா அது வந்து ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிவிடும். அந்த ஸ்கம் லேயர் ஃபார்ம் ஆனதுனால
அதுக்குள்ளே இருந்து என்ன செய்யாது, அழுக்கு வெளியில் வராது. ஆனால் இந்த டிடர்ஜென்ட் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால என்ன செய்ய முடியுது அப்படின்னாக்கா உப்பு நீர்லையும் பயன்படுத்த முடியுது. அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. டிடர்ஜென்ட் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் உப்புகளை வீழ்படிவ செய்வதில்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், டிடர்ஜென்ட் ஆர் மோர் எஃபெக்டிவ் கிளீன்சிங் ஏஜென்ட் தென் சோப் இன் ஹாட் வாட்டர். கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட் ஆஃப் டிடர்ஜென்ட் ஆர் வாட்டர் சாலிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் கொஷினில் பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கடின நீரை சலவை சோடாவுடன் வினைப்படுத்துவதன் மூலம் அதன் நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹாட் வாட்டர் உப்பு தண்ணி அதை வந்து நம்ம சலவை சோடாவோட பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிருக்கிறோம். இந்த கடின நீர் அப்படின்னு சொன்னாக்கா அதில் என்ன இருக்கணும், கால்சியம் மெக்னீஷியம் இதனுடைய குளோரைடாகவும் இதனுடைய சல்ஃபேட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா, குளோரைட் மற்றும் சல்ஃபேட்டாக இருந்துச்சுன்னா அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கடின நீர் உப்பு தண்ணின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தினுடைய கார்பனேட் பைகார்பனேட் இருந்துச்சுனாக்கா அது வந்து தற்காலிக கடினத்தன்மையை சொன்னோம். இதுவே கால்சியம் குளோரைடு கால்சியம் சல்ஃபேட் மெக்னீஷியம் குளோரைடு மெக்னீஷியம் சல்ஃபேட் இருந்தால் நிரந்தர கடினத்தன்மை. அப்போ இது நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், சலவை சோடா தான் என்னன்னு சொல்கிறோம், வாஷிங் சோடா அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஷிங் சோடா பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வந்து அதனுடைய நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். அயனி பரிமாற்ற முறை. இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் கால்சியம் அயான் மெக்னீஷியம் அயான் இது ரெண்டும் என்னவா மாறுது அப்படின்னாக்கா சோடியம் அயானாக மாறுது. அதனால் நம்ம என்னவா இருக்கலாங்க, கடின நீராக இருக்கிறது என்னவா மாறுது அப்படின்னாக்கா மென்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் வாட்டராக மாறிடுது. அப்போ இந்த மெத்தடும் நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். தேர்டு மெத்தட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா வாழை வடிநீர் முறை அப்படின்றது. இந்த மெத்தடும் நிரந்தர கடினத்தன்மை நீக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அடுத்தது பாருங்கள், காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சலவை சோடா கடின நீரில் கரைந்துள்ள கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் குளோரைடுகளை என்னவா மாறுது, குளோரைடு மற்றும் சல்ஃபைடுகளுடன் வினைபுரிந்து கரையாத கார்பனேட்டுகளை உருவாக்குறது. கார்பனேட்டுகள் எப்போதுமே என்ன செய்யாது, நீரில் கரையாது. அப்போ இந்த குளோரைடையும் சல்ஃபேட்டையும் அது என்னவா மாற்றுது அப்படின்னாக்கா இந்த வாஷிங் சோடா இது என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னாக்கா கார்பனேட்டாக மாற்றுது. சரியா, அப்போது கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தினுடைய குளோரைடு கால்சியம் குளோரைடு மெக்னீஷியம் குளோரைடு கால்சியம் சல்ஃபேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் இதுதான் வந்து நம்ம கடின நீர் அப்படின்னு சொல்கிறோம். இது இருந்துச்சுன்னா கடின நீர் உப்பு தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே இது வந்து பர்மனண்ட்டு, ஓகேவா, நிரந்தர கடினத்தன்மையாக இருக்குது. இதுவே கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தினுடைய கார்பனேட் பைகார்பனேட் தான் தற்காலிக கடினத்தன்மையை சொல்கிறோம். இப்போ இது கூட வந்து நம்ம சலவை சோடா சேர்க்குறோம். அப்போ அந்த சலவை சோடா சேர்த்தோம் அப்படின்னா இது என்ன சலவை சோடா இது கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தை வந்து என்னவா மாற்றுதுனாக்கா கரையாத கார்பனேட்டுக்கெலாம் மாற்றுது. அப்போ நம்ம அதை என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, கரைஞ்சதுன்னா ஃபில்டர் பண்ணால் அதில் வரல. அப்போ கரையாத கால்சியம் கார்பனேட்டுக்கெலாம் மாற்றும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மெத்தட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டாக தான். அப்போ கடின நீரில் இந்த நிரந்தர கடினத்தன்மையை நம்ம நீக்கிறதுக்கு என்ன அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா சலவை சோடா அப்படின்றத ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அல்லது வாழை வடிநீர் முறை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் நம்ம 2 லெசன் பார்த்துருக்கோம். இந்த 2 லெசனில் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம். ஓகேவா, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் நம்ம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 2 லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.